விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மேஷராசிக்காரங்களுக்கு February 23, 2026 1 மார்ச் வரைக்கும் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உச்ச நிலையிலிருந்து அப்படியே லாபஸ்தானத்துக்கு குரு சுக்கரனுடைய இணைவில் வர்றது தாங்க இந்த வாரத்தினுடைய மிக சிறப்பான அம்சமே. கூடுதலாக அவர் அங்கே தான் நிலைச்சிருக்க போறாரு இந்த அமைப்புகளில். அப்போ இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு வேற எந்த கிரக பயிற்சியும் இல்லாமல் உங்களுடைய 4ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சந்திரன் 2, 3, 4ஆம் இடத்தோட டிராவல் பண்ணக்கூடிய முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன். உண்மையிலேயே மேஷராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரியுடைய லாஸ்ட் வாரத்தில் எந்தெந்த விஷயங்களில் தடைகள் இருந்தது, எந்தெந்த விஷயங்களில் தாமதங்கள் இருந்தது, குரு சுக்கரனுடைய தொடர்பில் ராசிநாதன் வர்றது ஒரு நல்ல தன்மை. இதில் என்ன முதல் ஒரு அமைப்புகளில் தான் கொஞ்சம் சாதகமான நிலை இல்லை, ராகுவோட இணையக்கூடிய தன்மை அப்படின்றதுனால. ஆனாலுமே கூட இந்த இடத்துல குருவின் சுக்கரனுடைய இணைவில் செவ்வாய் அப்படியே டிராவல் ஆகக்கூடிய தன்மை ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போது எடுத்த காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். மூத்த சகோதர அமைப்புகளில் இருந்த அந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அந்த சொத்து பாக பிரிவினை அமைப்புகள்லாம் சிம்மமும் சிம்மாதிபதியும் ஒரு அளவுக்கு நல்ல தன்மையில் வந்துட்டாலே அடுத்தடுத்து ஒரு மாதிரியான நல்ல அமைப்புகள்ல வந்துடும். என்ன சொத்துக்கள் அமைப்புகள்ல விரையும் இருக்கும், கொஞ்சம் செலவு பண்ண பிறகு சொத்து கைக்கு வரக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான தன்மைகள் இருக்குமே தவிர்த்து பெரிய அளவுக்கு நஷ்டங்களோ கஷ்டங்களோ வந்திராத ஒரு வாரம்னு சொல்வேன் மேஷராசிக்காரங்களுக்கு. இந்த இளைய பருவத்தினருக்கு மட்டும்தான் வண்டி வாகன அமைப்புகள்ல சற்று கவனம் தேவை, ஆரோக்கிய அமைப்புகள்ல சற்று கவனம் தேவைன்ற மாதிரியான விஷயம் இருக்கும். சிலருக்கு கால் பாதம் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல சின்ன சின்ன சிராய்ப்பு காயங்கள் வலிகள் வரக்கூடிய ஒரு வாரமாக இருந்தாலும் கூட எதையும் சமாளித்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த February 2026 இறுதி வாரம் சகல தரப்பு மேஷராசிக்காரர்களுக்கும் இருக்கும்.